வணக்கம். காரைக்குடி பாப்பா கிச்சன். இன்றைக்கி நம்ம எளிமையான முறையில் 10 நிமிஷத்தில் ஒரு வெங்காய பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே நீங்கள் எல்லாம் நறுக்கி வச்சுருந்தீங்கன்னா வந்தோடனே இது மாதிரி சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடலாம். இன்றைக்கி அந்த மாதிரி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இப்போ கடலை மாவு சேர்த்துக்குருவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 4 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அரை கப்பு கடலை மாவு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஏன்னா பச்சை மிளகா போடலை. ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றது பல்லில் கடிபட்டால் பிள்ளைங்க சாப்பிட முடியாது. அதனால தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்காம இப்படி பண்ணஞ்சாலே போதும். மாவுக்கு சரியாக வந்துடும். பாருங்கள், தண்ணி எதுவுமே ஊற்றலாம். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். இந்த மாதிரி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு போட்டு எடுத்துக்கிடுவோம். கொஞ்சமாக மல்லி இலை, கருவேப்பிலை போட்டுக்கிறேன். நல்லா நறுக்கி சேர்த்துருக்கேன். கலருக்காகத்தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ எல்லாம் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், நல்லா ஒன்று சேர நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிட்டு போட்டு எடுத்துருவோம். இப்போ எண்ணெய் அடுப்பில் ஊற்றியாச்சு, சட்டியில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சி வரட்டும். காஞ்ச உடனே நம்ம போட்டு எடுத்துருவோம். பாருங்கள், இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. நீங்கள் டீயோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி ஊற்றினா மொறுமொறுன்னு இருக்காது, அது போண்டா மாதிரி ஆயிரும். அதனால தான் தண்ணி ஊற்றாமல் வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். அதனால தான் இந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கேன். நல்லா இருக்கும், இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு வேணால் நீங்கள் கலர் சேர்த்துக்கோங்க. சின்ன பிள்ளைகளுக்குனால நான் கலர்லாம் எதுவுமே சேர்க்கலை. கலர் சேர்க்காதான் நல்லது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், போட்டு எடுத்தாச்சு. 10 நிமிஷம் வேலைங்க. 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துட்டு பரிமாறிடுவோம். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சுட்டு எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் தான். 10 நிமிஷம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே நீங்கள் வெங்காயம் நறுக்கி வச்சுட்டு பிள்ளைகளை போய் ஸ்கூலில் கூட்டிட்டு வந்தால் போதும். 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். எல்லோரும் வாங்க, சாப்பிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வணக்கம்.